ஒபாமாவிடம் தன் தாய் குறித்து பேசிய மோடி. உலகம் முழுவதும் வைரலாக பரவும் தகவல். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றார். பிலடெல்பியா சர்வதேச விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு ஏராளமான இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அவர்களுடன் சிறிது நேரம் பிரதமர் மோடி உரையாடினார். தொடர்ந்து டெலவேர் மாகாணத்தின் வில்மிங்டனில் அமெரிக்க அதிபர் பைடனை அவரது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது பிரதமர் மோடியை மகிழ்ச்சியோடு பைடன் வரவேற்றார். மேலும் இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட 297 பழங்கால பொருட்களை இந்தியாவிடம் பிரதமர் மோடி முன்னிலையில் ஒப்படைத்தார் பைடன். இதுகுறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பழங்கால பொருட்களை திருப்பிக் கொடுப்பதை உறுதி செய்த அதிபர் ஜோ பைடன் மற்றும் அமெரிக்க அரசுக்கு நன்றி என்று பதிவிட்டிருக்கிறார் மோடி. இதைத் தொடர்ந்து வில்மிங்டன் நகரில் நடைபெற்ற குவாட் அமைப்பின் 4வது உச்சிமாநாட்டில் பங்கேற்றார். டெலவேர் வில்மிங்டனில் குவாட் உச்சிமாநாட்டின் போது தலைவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உலகளாவிய நலனுக்காக குவாட் தொடர்ந்து எவ்வாறு பணியாற்றும் என்ற விவாதங்கள் பயனுள்ளதாக இருந்தது. சுகாதாரம், தொழில்நுட்பம், காலநிலை மாற்றம், திறன் மேம்பாடு போன்ற முக்கிய துறைகளில் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் மாநாட்டில் வெளிப்படைத்தன்மை, வளமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் பகுதியை உருவாக்குவதுதான் எங்களது முன்னுரிமை. நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல என்றும் பிரதமர் பேசியிருக்கிறார். இப்படி பிரதமரின் அமெரிக்க பயணம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்து வர 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் மோடி முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமாவை நெகிழ வைத்த சம்பவம் குறித்தான தகவல் தற்போது வைரலாக பரவி வருகிறது. அதாவது 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றபோது ஒபாமாவுடன் இணைந்து மார்ட்டின் லூதர் கிங் நினைவிடத்திற்கு சென்றார். ஒபாமாவின் காரில் இருவரும் பேசிக் கொண்டு சென்றனர். அப்போது மோடியின் தாய் குறித்து ஒபாமா கேட்டார். அப்போது பிரதமர், நான் சொன்னால் நீங்க நம்ப மறுப்பீர்கள், ஏறக்குறைய உங்கள் காரின் அளவு வீட்டில்தான் என்னுடைய தாய் வசிக்கிறார் என பிரதமர் கூற ஒபாமா நெகிழ்ந்து போனார். இந்த சம்பவத்தை தற்போது இந்திய அமெரிக்க தூதராக இருக்கும் வினய் குவாத்ரா தெரிவித்திருக்கிறார். இவர் 2014ஆம் ஆண்டு வெளியுறவுத்துறை செயலாளராகவும் பிரதமர் மோடிக்கு மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கிறார். உலகின் தலைசிறந்த செல்வாக்குமிக்க தலைவர்களுள் ஒருவராக பிரதமர் மோடி உயர்ந்திருக்கிறார். ஆனால் அவரது தாய் எப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கை வாழ்ந்தார் என்பது குறித்து இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடியின் தாய் குறித்தும், பிரதமர் எப்படி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை அதிகாரத்தின் உச்ச பதவியில் இருந்தாலும் எப்படி வைத்திருந்தார் என்பதையும் வைத்து பிற நாட்டு மக்களும் பிரதமரை பாராட்டி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.